அனைவருக்கும் வணக்கம். இக்கட்டுரையின் தலைப்பு அறுவகை இலக்கணத்தில் மகளிர் பற்றிய பாடுபொருள். தொல்காப்பியம் தொடங்கி பிற்காலத்தில் ஒரு 12 அக இலக்கண நூல்கள் வளர்ச்சியடைந்துள்ளன. அதில் தொல்காப்பியத்தில் எழுத்து, சொல், பொருள் என மூன்று அதிகாரங்கள் தான் உள்ளன. ஆனால் 3வது அதிகாரமான பொருளதிகாரத்தில் தொல்காப்பியர் யாப்பையும் அணியையும் சேர்த்து 5 இலக்கணமாக சுட்டுவர். தொல்காப்பியத்திற்கு பின் எழுந்த வீர சோழியம், தொன்னூல் விளக்கம், முத்துவீரியம், சுவாமிநாதம் போன்ற நூல்களும் தொல்காப்பியத்தை பின்பற்றி 5 இலக்கணங்களையே பேசும். ஆனால் அதற்கு பின் எழுந்த தண்டபாணி சுவாமிகளால் இயற்றப்பட்ட அறுவகை இலக்கணம் புலமை இலக்கணம் என்ற ஒரு புதிய பகுதியையும் சேர்த்து 6 வகை இலக்கணமாக உருவெடுத்துள்ளது. இப்போ இந்த அறுவகை இலக்கணத்தில் மகளிர் பற்றிய பாடுபொருட்களை பற்றி ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். முன்னுரை. தண்டபாணி சுவாமிகளால் கிபி 19ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட அறுவகை இலக்கணம் மற்ற அக இலக்கணங்களைப் போல் அல்லாமல் புத்தமைப்புடையது. இவ்வறுவகை இலக்கணத்தின் பொருளதிகாரத்தில் அகப்பொருள், புறப்பொருள், அகப்புறப்பொருள் என்ற 3 இயல்களும் 3 இயல்களுக்குள் 11 சிறு பகுப்புகளும் உள்ளன. பல வகை அகச்செய்திகள் அடங்கிய பொருளதிகாரத்தின் அகப்பொருள் என்ற 1ஆம் இயலில் மகளிரை பற்றிய பாடுபொருட்களை ஆராய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். குறிப்பியலில் மகளிர். அறுவகை இலக்கணத்தின் பொருளதிகாரத்தில் அகப்பொருள் என்ற 1 இயலின் உறுப்பியல்பு என்ற 2வது பகுப்பில் மகளிரின் உறுப்பு நலன்கள் பற்றி இவ்வாசிரியர் பேசுகின்றார். இதில் மகளிரின் கேசம் தொடங்கி பாதம் வரை 23 நூற்பாக்களில் உரைக்கின்றார். கேசாதிபாத சிற்றிலக்கிய வகையை தண்டபாணி சுவாமிகள் பாடுபொருளாக்கியுள்ளார். பொதுவாக பெண்களை கேசாதிபாதமாகவும் ஆண்களை பாதாதிகேசமாகவும் வர்ணிப்பது இலக்கிய ஆசிரியர்களின் இயல்பு. தண்டபாணி சுவாமிகள் இக்கேசாதிபாத வர்ணனையில் பெண்களின் இயற்கை அழகை மட்டுமின்றி செயற்கை அழகையும் பாடியிருப்பது இவரின் புதுமை சிந்தனையை காட்டுகின்றது. உறுப்பியல்பின் முதலில் மகளிர் கருமையான நீண்ட கூந்தலை கொண்டையாக கட்டி கொள்வதும், அவிழ்த்து விடுவதும், பின்னிக் கொள்வதும், பிரித்து விட்டு கொள்வதும் பொதுவான அழகுகள் என்கின்றார். பின் பெண்களின் நெற்றி, புருவங்கள், கண்கள், நாசியின் செயற்கை அழகுகளை பற்றி பேசுகின்றார். மேலும் இதழ்களின் அழகுகளை பற்றி பேச வந்த ஆசிரியர் அணியிழை, செந்நிறத்து ஆம்பல், மலர்வாய்க்கு, இதழ்ச்சுவை, சொல்லிசை, வெண்ணகை, நிறை நயம், இயற்கை, ஊடலில் இகழ்ந்தழல் ஏனைய என்றுரைக்கின்றார். இதில் அணிகலன்களை அணிந்துள்ள மகளிரின் செவ்வள்ளி மலரை போன்ற வாய்க்கு, இதழ்களின் கனிச்சுவையும், கேட்டாரை மகிழ்விக்கும் சொல்லினிமையும், வெண்மையான பற்களால் ஏற்படும் பொலிவும் இயற்கை அழகுகள் என்றும், ஊடலில் கணவனை திட்டுதலும் அதனால் ஏற்படும் அழுகையும் பெண்களுக்கு செயற்கை அழகுகள் என்றும் கூறுகின்றார். மேலும் மகளிரின் கன்னங்கள், காதுகள், கழுத்து, மார்புகள், தோள்கள், கைகள் போன்ற உறுப்புகளின் இயற்கை செயற்கை அழகுகளை பற்றியும் பேசுகின்றார். பின் மகளிரின் வயிற்றழகை பற்றி தொய்வே நல்லாள் வயிற்றின் சுயகுணம் கருப்பம் தாங்கிய காலத்து விம்முமே என்று கூறுகின்றார். இதில் பெண்களுக்கு வயிறு உள்ளடக்கி இருத்தலே இயற்கை அழகு என்றும், கர்ப்பம் தாங்கிய காலத்து பெருத்திருத்தல் செயற்கை அழகு என்றும் கூறுகின்றார். பின் பெண்களின் இடை அழகுகள், கால் அழகுகள் பற்றி பேசுகின்றார். அடுத்து வெளிப்படையாக கூற இயலாத சில உறுப்புகளின் அழகுகளை பற்றி கூறி உறுப்பியலில் மகளிர் பற்றிய பாடுபொருளை தண்டபாணி சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். குறிப்பியல்பில் மகளிர். குறிப்பியல்பு என்ற 2வது பகுப்பில் பேதை முதல் 7 பருவ மகளிரின் செயல்களையும், தலைவனைச் சேர்ந்திருக்கும் மகளிரின் இயல்புகளையும், பிரிவில் வருந்தும் மகளிரின் இயல்புகளையும் 12 நூற்பாக்களில் இவ்வாசிரியர் பாடுபொருளாக்கியுள்ளார். 7 வயதுடைய பேதை பெண்களின் உள்ளத்தில் நிகழும் இயல்புகளையும் அவர்களின் செயல்களையும் பற்றி பேச முற்பட்ட அவர், சிற்றிலில் சிறாரொடு சிறுமணம் பயில் 7 ஆண்டுடை பேதை அகத்தும் அணிமலர் உறிஞ்சல் உண்டு உடைத்தழீஇ சிறிது நான் ஒருமே என்றுரைப்பார். இதில் 7 வயதுடைய பேதைப்பெண் தன் வயதொத்த சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாட்டாக மணல் வீட்டை கட்டி அதன் அருகே பொம்மை கல்யாணம் செய்து விளையாடுவாள் என்று பாடுகின்றார். மேலும் இத்தகைய பேதை பெண்ணின் உள்ளத்திலும் காமனின் மலர் அம்புகள் தைப்பதுண்டு என்கின்றார்.
மேலும் 9 வயதுடைய பெதும்பை, 12 வயதுடைய மங்கை, 16 வயதுடைய மடந்தை, 19 வயதுடைய அறிவை, 24 வயதுடைய தெரிவை, 27 வயதுடைய பேரிளம் பெண் ஆகிய பருவ பெண்களின் செயல்களையும் அதனால் அப்பெண்களின் இயல்புகளையும் இவ்வாசிரியர் பாடுபொருளாக்கியுள்ளார். காதலை வெளிப்படுத்துவதில் மகளிர். மகளிர் தம் உள்ளத்தில் உள்ள கலவை தன் சிறப்பு நோக்காலும் தலைவனிடம் காட்டும் தனி அன்பாலும் அவனோடு பழகும் முறையாலும் பேசுகின்ற சொல்லாலும் வெளிப்படுத்துவதும் முறை என்கின்றார். இதனை பார்வையில், பரிவில், பழகலில், பகர்ச்சியில், செயலில், சேயிலை சிந்தையில் கிடக்கும் மோகம் கமழ்வது முறை எனத் தகுமே என பொருளதிகார 29வது நூற்பாவில் விளக்குகின்றார். பின் தலைவனை பிரிந்திருக்கும் ஒரு பெண்ணின் இயல்பு பற்றி பிரிவு துயரத்தால் உணவை வெறுப்பாள், காமனை பழிப்பாள், பெருமூச்சு விடுவாள், தென்றலைக் கண்டு பயப்படுவாள், தன் தோழியிடம் சினம் கொள்வாள், கனவில் காதலனை கண்டு நினைவில் காணாது சோர்வுறுவாள், தன்னை ஒப்பனை செய்து கொள்வதையே மறந்திருப்பாள் என பொருளதிகாரம் 30வது நூற்பாவில் கூறுகின்றார். பின் கணவனை சேர்ந்திருக்கும் பெண்ணின் இயல்புகளை பற்றி கூறி குறிப்பியல்பை நிறைவு செய்கின்றார். பழமை இயல்பில் மகளிர். 4ஆம் பகுப்பான பழமை இயல்பில் களவு பற்றிய சில பழமையான மரபுகள் 12 நூற்பாக்களில் பேசப்படுகின்றன. ஒரு ஆணின் கனிவான பார்வைக்கு இணங்காத பெண் வலிய கைப்பற்றினாலும் இணங்க மாட்டாள் என்பதை கண்களால் இசையா காரிகை கரத்தால் இணங்காள் என்றமை இயம்பும் இவ்வுலகே என அறுவகை இலக்கண பொருளதிகாரம் 38வது நூற்பாவில் உரைக்கின்றார். மேலும் தலைவன் தலைவியிடம் மற்றொரு பெண்ணை பற்றி புகழ்ந்து உரைத்தால் அவள் ஊடல் கொள்வதும் பழமை இயல்புதான் என்கின்றார். மேலும் தன் கணவனை அடைய விரும்பும் மற்றொரு பெண்ணை மகளிர் வெறுத்தலை தன்னுடை கேள்வனை தலைவியை விளைவார் பகைத்தலும் மாந்தர்தம் பண்பின் பழமையே என அறுவகை இலக்கண பொருளதிகாரம் 43வது நூற்பாவில் உரைப்பர். மேலும் ஒரு பெண்ணுக்கு துன்பம் ஏதும் நேர இருந்தால் இரக்கமற்ற பேய் கூட மனம் இறங்கும் என்றும் கூறுகின்றார். ஒரு மகளிரின் பிழையாத கற்பின் மேன்மை பற்றி பிழையாது ஒழுகிய பெண் மகட்கு எதிர் செல்லும் முனிவரும் தெய்வமும் இலை எனல் முறையே என அறுவகை இலக்கண பொருளதிகாரம் 46வது நூற்பாவில் உரைக்கின்றார். முடிவுரை. அறுவகை இலக்கணத்தின் பொருளதிகாரத்தில் அகப்பொருள் என்ற 1ஆம் இயலில் தண்டபாணி சுவாமிகள் சிற்றிலக்கிய வகைகளான கேசாதிபாதம், உலா ஆகிய இரண்டிற்கும் இலக்கணம் கூறும் நிலையில் மகளிர் தம் இயல்புகளை பாடுபொருளாக்கியுள்ளார். உருபியல்பில் பெண்களின் இதழுக்கு சொல்லினிமை இயற்கை அழகு என்றும் ஊடுதல் அழுதல் செயற்கை அழகு என்றும், குறிப்பியல்பில் 7 வயதுடைய பேதைப்பெண் தன் வயதொத்த சிறுவர்களுடன் மணல் வீட்டை கட்டி பொம்மை கல்யாணம் செய்து விளையாடுவாள் என்றும், பழமை இயல்பில் கண்களால் இசையாத பெண் வலிய கைப்பற்றினாலும் இணங்க மாட்டாள் என்றும் கூறுகின்றார். மொத்தத்தில் பெண்களின் அனைத்து பருவங்களையும் அவர் தம் இயல்புகளையும் பாடுபொருளாக்கியுள்ளமை அறுவகை இலக்கணத்தின் சிறப்பாகும். நன்றி, வணக்கம்.